வணக்கம். சொர்ண தமிழ் பிசியோதெரபி மார்பக சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி சிகிச்சை பெறும் வசதிக்குரியது. வேடர் புளியகுளம் 98 420 95 65 2. இன்னைக்கு நம்ம சென்டரில் கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் பிசியோதெரபி பயிற்சி மேற்கொண்ட ஒரு நண்பர். அவருக்கு ரைட் சைட் ஸ்ட்ரோக். அதிலேருந்து அவர் எப்படி ரெக்கவரி ஆகி வந்துக்கிட்டு இருக்காரு, இந்த எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பாதிப்பு வந்துச்சு, இவ்வளோ நாள் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், எதை நோக்கி பயணம் புரிகிறார் விஷயங்களை அவங்களோட பரிமாறுறதுக்காண்டி இருக்காங்க. வணக்கம் சார், உங்கள் பேரை சொல்லுங்கள். எத்தனை வயசு ஆகுது சார்? 44 வயசு. இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாதிப்பு வந்துச்சு சார்? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாதிப்பு வந்துச்சு. அப்போ ஃபிசியோதெரபி எவ்வளோ நாள் சார் பண்ணீங்க? ஒரு மாதம் பண்ணேன். அதுக்கப்புறம் வச்சுட்டீங்க. அப்புறம் இங்கே எப்படி வந்தீங்க? இங்கே மண்ணையை ஒருத்தர் சொன்னாங்க சார், போங்க அப்படின்னாரு, அதனால வந்தீங்க. இப்போ இங்கே 24 நாள் ஆச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம்? காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சார், சாயந்தரம் 5 மணிக்கு முடிச்சிட்டாங்க. இங்கே என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சார்? எக்ஸசைஸும் அவங்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் இப்போ வீட்டில் இருந்திருக்கோம். இப்போ இங்கே பயிற்சி 2-3 வாரம் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் மனசு என்ன மாற்றங்கள் வருது? மனசு கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்குது சார். திருப்தியாக கை வேலை பார்க்கறதுக்கு உண்டான இது சரியாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி கையை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. முதல்ல ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு, அசைப்பீங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு, நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் கான்ஃபிடண்ட்டாக எவ்வளோ நேரம் நடக்க முடியுது உங்களால்? நடக்க முடியுதுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க முடியும். இப்போ இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி பார்த்தோம். இன்னைக்கு உள்ள ட்ரெயினிங்கிறதும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களை ஒரு தொழில்முறை சார்ந்த உங்கள் தொழில்முறை சார் லீடிங் கேட்ரஸ் இன் மலேசியா அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு மதுரையிலுமே. ஸோ அந்த லீடிங் கேட்ரஸ்க்கு உண்டான தொழில்முறை சார்ந்த பயிற்சிகள் தான். அதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் சார். அதை பற்றி ஃபுல்லாக எடுத்துக்கணும்னா டைம் இருக்குது சார். நான் அது ஆனால் உங்களுக்கு அந்த வேலைக்கு திரும்பி போயிடலான்னு ஒரு நம்பிக்கை திரும்பி போனதுக்கு ஒரு நம்பிக்கை மனசில் இருக்குது சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் இன்னும் எவ்வளோ தூரம் இறைவன் அருளால் தொடர்ச்சியான பயிற்சியால் சொர்ண தமிழ் பிசியோதெரபி மருத்துவ சிகிச்சை மையத்துடைய இருக்கக்கூடிய அத்தனை உபகரணங்களுமே உங்களை மாதிரி பாதிப்படைந்தவங்கள் சரியாகி அந்த மிஷினை பாதிப்படைய வைக்கணும். அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணி நீங்கள் சரியாகி போகணும். அதுதான் எங்களுடைய எய்மே. ஸோ எங்களுடைய தனி நோக்கம் என்னென்னா, எந்த தொழில் பண்ணாங்க அவங்க அந்த தொழிலை எப்படி திருப்பி அவங்கள பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய முழுமையான நோக்கம். ஏன்னா நாங்கள் நரம்பியல் துறையில் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இதுதான் எங்கள் வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட தவமே இந்த மக்களுக்காண்டி பணி செய்கிறது மட்டுமே. ஸோ அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிச்சவங்களை விட மிக 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 கம்மி. ஏன்னா மருத்துவமனையிலேயே அவங்களுடைய ஆரம்ப எதிர்பாராதமாக ஒருத்தர் பக்கவாதம் வரும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு செலவு பண்ணிடுறாங்க. இப்போ உயிர் காத்தாகணும் இல்லையா, செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அப்போ ஃபிசியோதெரப்பிக்காண்டி ரொம்ப பணம் செலவழித்து அவங்களால பண்ண முடியல. ஸோ இங்கே ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் எவ்வளவு கம்மியான ஃபீஸில் எவ்வளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு கொடுத்து அத்தனை பேரும் இங்கே வரக்கூடிய அத்தனை பேரும் என் உறவுக்காரர்களாக மாற்றுறது தான் எங்களுக்கு வேணும். இப்போ இவர் யாரோ ஒரு அண்ணன் சொல்லி இங்கே வந்தாரோ, இப்போ எனக்கு நெருங்கிய நண்பரில் இவர் ஒரு நண்பர், அந்த லிஸ்ட்டில் தான் அவர் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி யாராவது பாதிப்பு அடைஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது பாதிப்பு அடைஞ்சாங்களோ, படுக்கையாக இருந்தாங்களோ கூட்டிகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுவோம். எல்லாரையும் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுன்றதை முதல்ல பார்க்கணும். பார்த்து ஒரு லெவலில் இந்த லெவலுக்கு போகலாம், இந்த லெவலில் இந்த லெவலுக்கு போகலான்னு சொல்லி அவங்கள பார்த்து அசஸ் பண்ணி சொல்லிடலாம். வாழ்க்கை வாழ்வதற்கேங்க. இன்னொன்று, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் கடைசி நாள் வரைக்கும், உயிருள்ள கடைசி நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிற வரைக்கும் தான்
ஃபேமிலிக்கு பாரம் இல்லாமல் இருப்பாங்க, அதே நேரத்தில் மனதளவிலையும் ஒரு தைரியமாகவும் இருக்க முடியும். ஏன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை உண்டான பணத்தை அவங்களா வேலைக்கு போய் ஏதோ ஒரு சின்ன காசுனாலும் தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு அதோட அந்த பாத்ரூமுக்கு நம்மளா தனியாக போயிட்டு வந்து சொசைட்டியில் ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லை ஒரு வண்டியில் பின்னாடி உட்காந்தோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்காக என்ன உதவி செய்ய முடியுமோ படைக்கப்பட்ட இறைவன் துணையுடன் எங்கள் அப்பா அம்மா வழிநடத்துடன் சொர்ணத்தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி சிகிச்சை பெறும் வசதி உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சேவை செய்கிறதா எங்களுடைய முதல் வேலையை. நீங்கள் வாங்க, வந்து மிஷினை பயன்படுத்தி எல்லாம் மிஷினை ரிப்பேர் பண்ணி விட்டு நீங்கள் சரியாகி போயிடணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அக்கா சகோதரிகள் அனைவரும் பார்த்தவங்க யாருக்காவது பயன்படுமானால் என்னால் இந்த உதவியை ஒருத்தருக்கு செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா யாராவது பாதிப்படைச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்க பலனடையட்டும். என்றும் மக்கள் நலனில் சொர்ணத்தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி சிகிச்சை பெறும் செய்யக்கூடியது டாக்டர் எஸ் செல்வமணி எம்பிடி நரம்பியல் 98 420 95 65 2 97 512 777 01. நம்மளை எப்போ வேணால் அழைச்சி வாங்க. மதுரை தனக்கன் குளத்துக்கு அடுத்த திருநகர் டு காமராஜர் யூனிவர்சிட்டி போகிற ரோட்டில் தென்பலஞ்சிக்கு முன்னாடி வேடர் புரியவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து மதுரை சவுத் ஆர்டி ஆஃபீஸு, அண்ணா யூனிவர்சிட்டி, இனி வரக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ ஈஸியான லேண்ட்மார்க்கு, ஈஸியாக வரலாம். வந்து இயற்கையோடு கலந்து பயணிப்போம். இயற்கையோடு இறைவன் துணையோடு இயன்முறை மருத்துவம் வழங்கும் சொர்ணத்தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையம் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.